الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في محكم التنزيل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியின்கள், இன்று வரை அவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 ஆண்டுகள் கால சூழலுக்கேற்றால் போல் பல வசனங்களை ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்தான். அதிலே பல விடயங்களை இந்த உலகத்திற்கே நினைவுபடுத்தினான். இந்த 23 ஆண்டு குர்ஆனுடைய அருளப்பட்ட நேரத்தில் ஆக பிந்திய வசனம், இறுதியாக அருளப்பட்ட வசனம், வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாள் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பால் மீட்கப்படக்கூடிய மறுமையை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதே இறைவனின் இறுதி செய்தி. அந்த வகையில் இந்த ஹுத்பாவின் ஆரம்பத்திலே அந்த இறுதி வசனத்தை மீண்டும் ஒரு முறை நாங்கள் எல்லோரும் மனதில் நினைவில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி சிறு செய்தி கிடைத்தாலும் அதை எடுத்துரையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொடர்ந்து சொன்னார்கள்: வஹத்திஸு அன் பனி இஸ்ராயில் வலா ஹரஜ் என்று சொன்னார்கள். நீங்கள் பனு இஸ்ரவேலர்களின் வாயிலாக கிடைத்த செய்திகளையும் எத்தி வையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பனு இஸ்ரவேலர்கள், இதனை பொறுத்தவரைக்கும் பனு இஸ்ரவேலர்கள் தொடர்பான செய்திகளை இஸ்ராயிலியாத் என்று சொல்லுவார்கள். பொதுவாகவே இஸ்ராயிலியாத் என்று சொன்னால் போலியான செய்திகள் என்கிற ஒரு அபிப்பிராயம் சமூகத்தில் நிலவுகிறது. ஆனால் நிலைமை அப்படி அல்ல. இஸ்ராயில் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் பெயர்தான் இஸ்ராயில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் பரம்பரைக்கு பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படும். பனு இஸ்ரவேலர்கள் என்பது ஒரு தீன் அல்ல, மார்க்கம் அல்ல, அது ஒரு பரம்பரை. இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள் பனு இஸ்ரவேலர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தின் ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. ஆனால் பனு இஸ்ரவேலர்கள் தான் உலகத்தில் அனுப்பப்பட்ட மனித குலத்தில் நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள். மாத்திரமல்லாமல் அதிகமான நபிமார்களை அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களுக்கு தான் அனுப்பி வைத்தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஐயூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், தாவூத், சுலைமான், ஜக்கரியா, ஐசா அலைஹிமுஸ்ஸலாம், இவர்கள் எல்லோருமே பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள். நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள்,
அற்புதமான நிகழ்வுகள் பல, ஆச்சரியமான நிகழ்வுகள் பல அவர்கள் சமூகத்தில் நடந்திருக்கிறது. பல்வேறுபட்ட நபிமார்களை, தூதர்களை ரப்புல் ஆலமீன் அனுப்பி வைத்திருக்கிறான். இஸ்ராயீலியாத் அவர்கள் தொடர்பாக சொல்லப்படுகிற செய்திகளை 3 வகையாக பிரித்து நோக்கலாம். ஒன்று, அவர்கள் காலத்தில் நடந்த செய்திகளை அல் குர்ஆனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான ஹதீதுகளும் உண்மைப்படுத்தும். பனு இஸ்ரவேலர்களின் காலத்தில் நடந்த செய்திகள் அப்படி என்று சொல்லும். இது அவர்கள் காலத்தில் நடந்த உச்சமான உண்மையான நம்பகமான செய்திகள். இரண்டாவது வகை ஒன்று இருக்கிறது. உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரோ அல் குர்ஆனிலோ அது தொடர்பாக பேசப்பட்டிருக்காது. ஆனாலும் ஒரு நபித்தோழரை தொட்டோ அல்லது ஒரு முன்னாடி வாழ்ந்த வரலாற்று குறிப்புகளிலோ அந்த செய்தி பதிவு செய்யப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பனு இஸ்ரவேலர்களை பற்றி பேசுங்கள், தவறு கிடையாது என்று சொல்கிறார்கள். அந்த குறித்த செய்திகள் குர்ஆனுக்கோ ஹதீதுக்கோ இன்னொரு அகீதாவுக்கோ மாற்றமாக இருக்காது. அப்படியான செய்திகள். உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு செய்தி நடக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட நாள் அவர்கள் சமூகத்தில் மழை பொழியவில்லை. மக்கள் எல்லோரும் பஞ்சத்தினால், பசியினால், தாகத்தினால் துடித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே பிரார்த்திக்கிறார்கள், பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுகிறார், யா அல்லாஹ், நாங்கள் கால்நடைகள் அழிந்து போகிற கட்டம் இறைவா, எங்களை பாதுகாப்பாயாக. அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கிறான், உங்கள் சமூகத்தில் 40 ஆண்டுகளாக பாவமே செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் இருக்கிறார். அவரை உங்களிடத்தில் இருந்து அப்புறப்படுத்துங்கள், தூரமாக்கி விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு நிபந்தனை எடுக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்கிறார். எங்களில் ஒருவர் 40 ஆண்டு காலம் பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறார், தயவு செய்து எங்களை விட்டு அவர் ஒதுங்கி விடுங்கள் என்று சொல்கிறார். எல்லோருமே தலையை குனிந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது விடுத்தம் சத்தமிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். யாரும் பதில் அளிக்கவில்லை. 40 ஆண்டுகள் பாவத்தில் இருந்த மனிதர் தலையை குனித்து கொண்டு கண்களில் இருந்து கண்ணீர் வடிய, யா அல்லாஹ், 40 ஆண்டுகள் நான் பாவத்தில் இருந்தேன் இறைவா, என்னை மறைத்தாய், கேவலப்படுத்தவில்லை, இப்பொழுது என்னை அடையாளப்படுத்த போகிறாயா இறைவா, என்னை மன்னித்து விடு என்று சொல்கிறார்கள். மழை உடனே பொழிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், அவர் வெளியேறினால்தான் மழை என்று சொன்னாய், யாரும் வெளியேறவில்லை, மழை பொழிகிறதே என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த 40 ஆண்டு கால பாவத்தில் இருந்த மனிதர் திரிந்து விட்டார் என்று சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், அவர் முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், அவர் பாவம் செய்கிற பொழுதே அவரை நான் மறைத்தேன், மூசாவே அவர் திருந்திய பிறகு உனக்கு காண்பிப்பதா என்று அல்லாஹு தஆலா அதை மறைத்தே விடுகிறான். அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் முன்னாடியும் ஒரு திரை போட்டிருக்கிறான். இந்த திரை போட்டு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பாதுகாத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பு என்பது ஒரு மனிதனின் உச்சபட்ச நிஅமத், அருள், அதுதான். அதனால்தான் இந்த இடத்தில் மிம்பரில் ஒரு ஆலிமாக, ஒரு மௌலவியாக, ஒரு ஹதீபாக ஒருவரால் நிற்க முடிகிறது, ஒரு ஹாஜியாராக ஒருவரால் நிற்க முடிகிறது, ஒரு தொழிலதிபராக சமூகத்தில் பணி செய்ய முடிகிறது, ஒரு அதிபராக, அரசியல்வாதியாக, ஏதோ ஒரு மனிதராக எங்கள் எல்லோராலும் இருக்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய திரை அதை நீக்கிவிட்டால் ஃபோனை ஆஃப் பண்ண வேண்டி வரும். தூங்குகின்ற பொழுது மரியாதையாக தூங்கிய நாம் அல்லாஹ் அந்த திரையை நீக்கிவிட்டால் ஊரை விட்டு ஓட வேண்டி வரும். மனிதர்களை சந்திப்பதே அச்சப்படுகிற ஒரு சூழலுக்கு ஆளாகி விடுவோம். அல்லாஹ் எங்களுக்கு போட்ட ஒரு திரை. இது பனு இஸ்ரவேலர்கள் தொடர்பாக சொல்லப்படுகிற இரண்டாவது பகுதி. மூன்றாவது ஓர் அம்சம், கண்ணியமிகு சகோதரர்களே,
அவர்கள் தொடர்பாக நிறைய செய்திகள் வரும். குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் முரண்பட்ட போலியான செய்திகள். அந்த செய்திகளில் நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். இன்றைய குதுபாவிலே பனு இஸ்ரவேலர்கள் தொடர்பாக பேசப்படுகிற புகாரி கிரந்தத்தில் வருகிற ஒரு செய்தி தொடர்பாக நினைவூட்டலாம் என்று கருதுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தி புகாரி கிரந்தத்தில் 2291வது செய்தி. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீதை 6 இடங்களில் மீண்டும் மீண்டும் கொண்டு வருகிறார். உலமாக்கள் சொல்லுவார்கள் ஃபிக்ஹுல் புகாரி ஃபி தராஜுமிஹி. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய சட்ட நுட்பங்களை நீங்கள் அறிய வேண்டுமாக இருந்தால் ஒரு ஹதீதுக்கு அவர் விடுகின்ற தலைப்பை வைத்து புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுவார்கள். ஒரே ஹதீது தான், நுட்பமாக தலைப்பிடுவார், வித்தியாசமாக யோசிப்பார். எங்கள் யாருக்கும் தென்படாத விதத்தில் ஒரு தலைப்புக்கு கீழ் அந்த செய்தியை கொண்டு வருவார் ரஹிமஹுல்லா அவர்கள். அந்த வகையில் இமாம் அவர்கள் 6 இடங்களில் இந்த செய்தியை கொண்டு வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் பணத்தேவை கடன் கேட்டு ஒரு நபரை சந்திக்கிறார். எனக்கு 1000 தீனார் வேண்டும், பணம் தாருங்கள் என்று கேட்கிறார். பணம். உடனே அந்த வசதி படைத்த மனிதர், யார் உங்களுக்கு சாட்சி என்று கேட்கிறார். இவர் சொல்கிறார், கஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாவே சாட்சிக்கு போதுமானவன் என்று கடன் கேட்டவர் சொல்கிறார். கடன் கொடுக்க தயாரானவர் அல்லாவை முன்னிலைப்படுத்துகிறார், கடனை கொடுக்கிறார். இவர் அதை எடுத்துக்கொண்டு கடல் பயணம் செய்து அவர் தேவையை முடித்துக் கொள்கிறார். ஒரு தவணையில் திருப்பி தருவதாக வாக்களித்து கொடுக்கப்பட்ட கடன், அல்லாவை சாட்சியாக வைத்து வாங்கியிருக்கிறார். இந்த பயணத்திலே கடன் வாங்கிய மனிதர் கடன் தொகையை தயாராக வைத்து கொண்டிருக்கிறார். உரிய டேட்டில் அவருக்கு கொடுக்கணும் என்கிற ஆசையோடு ஆர்வத்தோடு பொறுப்போடு கடலடியே வந்து நிற்கிறார். வாகனம் கிடைக்கவே இல்லை. கரை சேர்ந்து உரியவரை சந்திப்பதற்கு வாகனமே இல்லை. மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறார், கிடைக்கவே இல்லை. அல்லாவை சாட்சியாக வைத்து அல்லாவோடு தனிமையில் பேசுகிறார். யா அல்லாஹ், உன்னை சாட்சியாக வைத்து இந்த பணத்தை நான் வாங்கினேன். ஒரு மரக்கட்டையை எடுக்கிறார், அதை குடைகிறார். இவர் வைத்திருந்த 1000 தீனாரை அதற்குள் வைத்து ஒரு கடிதத்தையும் வைத்து அடைத்து விடுகிறார். யா அல்லாஹ், உன்னை சாட்சியாக வைத்து நான் இதை வாங்கினேன், இதை உரியவிடம் ஒப்படைத்து விடு யா அல்லாஹ் என்று சொல்லி கடலில் தூக்கி வீசி விடுகிறார். அடுத்த கரையில் நின்ற இவருக்கு கடன் கொடுத்தவர், இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வஹீயின் அடிப்படையில் சொல்லப்பட்ட 100% நடந்த ஒரு நிகழ்வு சகோதரர்களே. அடுத்த கரையில் உரிய திகதியை காத்து கொண்டிருந்தவர் ஒவ்வொரு நாளும் கடலை சோதித்து கொண்டே இருக்கிறார். யாரும் வரமாட்டார்களா கப்பலை, இவர் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். யாருமே வரல. ஏமாற்றத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். இவர் நிற்கிற பொழுது ஒரு மரக்கட்டை வருகிறது. அவர் அதை எப்படி எடுக்கிறார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபஅஹதஹா லிஅஹ்லிஹி ஹதபன், தன்னுடைய குடும்பத்திற்கு விறகாக இருக்கட்டும் என்பதற்காக அந்த கட்டையை எடுக்கிறாரு. கொள்ளிக்கு தேவைப்படும் அப்படி என்று வீட்டை எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போய் கொள்ளைக்காக தயார்படுத்துகின்ற நேரத்தில் பணத்தையும் கடிதத்தையும் பெற்றுக்கொள்கிறார். கடன் கொடுத்தவர் சுப்ஹானல்லாஹ், அவர் பயணம் முடிகிறது, வாகனம் கிடைக்கிறது, கரைக்கு வந்து சேர்கிறார். அவருடைய உச்சகட்ட பேணுதலை பாருங்கள். உடனே 1000 தீனாரை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு 1000 எடுத்துக்கொண்டு கடன் கொடுத்தவரை சந்திக்க போறார். உடனே சொல்கிறார், உரிய திகதியில் பணத்தை தயார் நிலையில் நான் இருந்தேன், வாகனம் கிடைக்கவில்லை, வாகனம் கிடைக்கவில்லை என்று சொல்கிறார். கடன் கொடுத்தவர் கேட்கிறார், ஹல் குந்த பஅஸ இலைய பிஷை, எனக்கு ஏதாவது ஒன்றை நீங்கள் அனுப்பி வைத்தீர்களா என்று கேட்கிறார்.
கடன் வாங்கியவர் அந்த கேள்வியை காதில் எடுத்துக்கொள்ளவே இல்லை, கண்டுகொள்ளவே இல்லை. மீண்டும் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொன்னேனே எனக்கு வாகனம் தாமதமாகிவிட்டது, வாகனம் கிடைக்கவில்லையே என்று சொன்னேனே என்று சொல்கிறார். நான் அனுப்பினேன், கிடைச்சிட்டா. அவரே ஒரு பாயிண்ட தாராரு, நீங்க எதுவும் அனுப்பினீங்களா என்று. இவர் அதை கண்டுகொள்ளவே இல்லை. இவர் அதை போட்டது கடன் போய் கிடைக்கணுங்கிறதுக்காக அல்ல. யா அல்லாஹ், உன்னை சாட்சியாக வைத்து நான் வாங்கியது, நீ சாட்சியாக இருக்கிறாய், அத்தினத்தில் இது கிடைக்க வேண்டும் இறைவா என்று வீசப்பட்டது. அந்த கேள்வியை கண்டுகொள்ளவே இல்லை. அவர் சொல்கிறார், கடன் கொடுத்தவர் சொல்கிறார், நிச்சயமாக உன் பொருட்டால் நீ அனுப்பியதை அல்லாஹ் என் கரத்தில் கொண்டு வந்து சேர்த்தான் என்று சொல்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் இந்த ஹதீதை அறிவிக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொன்ன பிறகு அந்த சபையிலே நாங்கள் சஹாபாக்கள் பேசிக்கொண்டிருந்தோம். எந்த அளவுக்கு என்றால், இந்த 2 பேரில் ஈமானின் தரத்தால் யார் உயர்ந்தவர், வாங்கியவரா கொடுத்தவரா என்று நாங்கள் எங்களுக்குள் பேசிக்கொண்டே இருந்தோம் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமிகு சகோதரர்களே, இந்த செய்தி பல படிப்பினைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த சமூகத்தில் நாங்கள் எல்லோரும் மறந்த பல செய்திகளை, நாங்கள் எல்லோரும் கண்டுகொள்ளாத பல விடயங்களை ஆணித்தரமாக எங்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்கிற ஒரு ஹதீத். கண்ணியமிகு சகோதரர்களே, முதலாவது ஒரு அம்சம், கடன் கொடுத்தல் என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம், பெரும் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். துரதிர்ஷ்டவசமான செய்தி என்னவென்றால், கடன் கொடுப்பதற்கு இன்று பொதுவாக தயக்கம் காட்டுகின்ற ஒரு சூழல் நியாயமும் உண்டு. ஏன் நியாயம்? அவ்வளவு ஏமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது யார் மக்களோடு சேராமல் ஒதுங்கி வாழ்கிறாரோ அந்த முஃமினை விட மக்களோடு சேர்ந்து அவர்களால் ஏற்படுகிற அசௌகரியங்களை பொறுத்து வாழ்கின்ற முஃமின் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினாங்க. சேர்ந்தா கடன் கேட்பாங்க, இது தலையிடி என்று வாழ்கிற முஃமினை விட அவர்களால் ஏற்படுகிற அசௌகரியங்களை பொறுத்து வாழ்கின்ற முஃமின் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்தவன் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. சகோதரர்களே, கடன் கேட்டு வந்தவற்றை கடன் கொடுக்க இருந்தவர் கேட்கிறாரு, யார் சாட்சி என்று கேட்கிறாரு. பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் நடந்தது. அல் குர்ஆனில் சூரா பக்ராவிலே 282வது வசனம் கடன் தொடர்பாக பேசுகிற வசனம். அதனுடைய சட்டதிட்டங்கள், கடன் கொடுக்கின்ற பொழுது எப்படி நடக்க வேண்டும், சாட்சியங்கள் எப்படி அமைக்க வேண்டும், எழுத்துக்கள் எப்படி அமைய வேண்டும் என்கிற எல்லா விடயங்களும் இருக்குது. எனவே சகோதரர்களே, கடன் கொடுத்தல் என்பது ஒரு இபாதத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்மையை கொண்டு வரக்கூடியது. அதே நேரம் இஸ்லாமிய சட்ட விளிமியங்கள் பேணி அதை கொடுக்கணும். இல்லாவிட்டால் உறவுகள் முறியும். நன்மையை செய்ய போய் பாவங்களை இருதரப்பும் சுமக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த ஒழுங்குகளை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே ஒரு மனிதர் விசாரணைக்கு கொண்டு வரப்படுவார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், புகாரி கிரந்தத்தில் 3480வது செய்தி. அந்த மனிதர் விசாரணைக்கு கொண்டு வரப்படுவார். எந்த நல்லமலும் செய்யாத ஒருத்தர், பாவமே வாழ்க்கையாக வைத்திருந்தவர், ஆனால் வசதி உள்ளவர். அவர் செய்த ஒரே நல்லமல் என்னவென்றால் கடன் கொடுத்திருக்கிறாரு. யாரும் கடன் கேட்டால் கொடுக்கிறது. அவர் என்ன, அவருடைய பணியாளரை கடன் வசூலிப்பதற்கு அனுப்புகின்ற பொழுது சொல்லுவார், அதாவது யாரும் கஷ்டப்பட்டால் தவணை வழங்குங்கள், அறவே தர முடியாத சூழல் என்றால் தள்ளுபடி செய்வது தொடர்பாக யோசியுங்கள் என்று அவர்களுக்கு, வாங்கியவர்களுக்கு ஒரு சின்னதோர் தவணையும் அவர்கள் விடயத்தில் மென்மையாகவும் நடந்து கொள்வார். இது மாத்திரம்தான் அவர் செஞ்ச நல்லமல். அல்லாஹு தஆலா அவரை மன்னித்து சுவனம் அனுப்புவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இது முக்கியமான ஒரு பகுதி. இரண்டாவது ஒரு அம்சம் சகோதரர்களே, இந்த ஹதீஸ் இஸ்ராயிலியாத், இது சொல்கிற இரண்டாவது ஒரு செய்தி, ஒரு முஃமினுடைய வாழ்விலே, ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும்
பெரும் சுமையாக பாரமாக எதை பார்க்கணும்? நிறைய விஷயங்கள் இருக்குது. முதன்மை விடயங்களில் வருகிற ஒன்றன் அது கடன். ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விடயங்கள் மிக பாரமாக இருக்கணும். ஆனால் கவலையான செய்தி என்னவென்றால், இன்றைய முஃமின்கள் எங்களுடைய சமூகத்தில் கொடுக்கல் வாங்கல் விடயங்கள் தான் மிக இலகுவான அம்சங்களாக மாறி இருக்குது. மிக பாரமான விடயம், மிக மிக பாரமான ஒரு விடயம். இந்த செய்தியை பாருங்கள். கடன் வாங்கியவர் துடித்து போகிறார். யா அல்லாஹ், உன்னை சாட்சியாக வைத்து வாங்கினேன். கட்டைக்குள் அந்த பணத்தை வைத்து தூக்கி வீசுறாரு. அது போய் கிடைக்குமா? கடல் எல்லாவற்றையும் கரையில் கொண்டு வந்து சேர்க்கிறது. அடுத்த கரைக்கு போய் எதுவும் தெரியாது. யா அல்லாஹ், உரிய டேட்ல வாக்கு கொடுத்திருக்கிறேன், இது கடன் இறைவா, இதை கொண்டு போய் சேர் இறைவா என்று தூக்கி போறாங்க. கடன் விடயத்தில் இவ்வளவு எச்சரிக்கையாக இருந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகைக்கு வருவாங்க. நாங்கள் தெரிஞ்ச செய்தி தான். கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. யாரும் இல்லை, பொறுப்பெடுப்பதற்கு யாரும் இல்லை என்கிற பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் இமாமத் செய்ய மாட்டாங்க. அப்படி என்றால் எவ்வளவு பாரதூரமான சுமையான விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அகத அம்வாலன் நாசி யுரீது அதாஅஹா, யார் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடன் வாங்குறாரு, அந்த கடனை அல்லாஹ் நிறைவேற்றுவான். திருப்தி கொடுக்கிற யோசனைலாம் கிடையாது, அதில் கவனமும் கிடையாது, அது தொடர்பான எந்த சிந்தனையும் கிடையாது. அப்படியானவர்கள் தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது அல்லாஹ் அவனை அழித்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கடன் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு வழங்க வேண்டும். கடன் விடயம் என்பது மிகப்பெரிய ஒரு சுமை. ஒரு பெண் பிள்ளை, எங்களுடைய சமூகத்தில் 5 பெண் பிள்ளைகள் என்றால் சுமையாக பார்க்கிறோம். அது சுமை கிடையாது. சுமையாக பார்க்க வேண்டும் கடனை. 10 ரூபாய் என்றாலும் தான், 10 கோடி என்றாலும் தான், ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் பெரும் சுமை கடன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய விடயங்களில் கடனும் இருக்குது. அப்படி என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், இறைவா, துக்கத்தில் இருந்தும் துயரத்தில் இருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வல் அஜ்ஸி வல் கஸல், சோம்பேறித்தனத்தில் இருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இயலாமையில் இருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வல் புக்ல், உலோபித்தனம், கஞ்சத்தனத்தில் இருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். கடன் சுமைகளில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடியிருக்கிறாங்க. யா அல்லாஹ், அதில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரார்த்தனை. எனவே சகோதரர்களே, வீட்டுச் சூழலில் உங்கள் பிள்ளைகளுக்கு கடன் தொடர்பாக எச்சரியுங்கள். அது 5ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளையாக இருக்கலாம். மகனே, இந்த விடயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் மரணித்தால் மன்னிக்கப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை நடத்தவில்லை என்பதை சிறு வயதில் இருந்த அவர்களுக்கு ஊட்டுங்கள். முஸ்லீம் சமூகத்திற்கு பொதுவாக அண்மை காலங்களில் பெரும் விமர்சனங்களில் ஒன்றாக வருவது இந்த அம்சம் என்பதில் மிக கவனமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் இந்த அளவுக்கு இந்த விடயத்தில் எச்சரிக்கையாக சொல்கிறது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதில் இருந்தே இதை பயிற்றுவிக்கக்கூடிய, ஊட்டக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போன்று 3வது ஓர் அம்சம், கண்ணியமிகு சகோதரர்களே, உடன்படிக்கைகளை நிறைவேற்றுதல் என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிற முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் அந்த மனிதர் ஒரு குறித்த திகதியை சொல்லி உடன்படிக்கை செய்து அந்த கடன் தொகையை வாங்குகிறார். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக அவர் எடுத்த முயற்சிகள், செய்த தியாகங்கள் எண்ணற்றது. 1000 தான் வாங்கினார். 2000ஐயும் அதற்காக, உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக இழப்பதற்கும் தயாரானார். ஒருவேளை அது கிடைத்ததா இல்லையா என்பது தொடர்பாக கவலைப்படவில்லை. தான் நேரடியாக சந்திக்கிற பொழுது அந்த 1000 கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்.
அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 பண்புகள் யாரிடம் இருக்கிறதோ அவர் தெளிவான நயவஞ்சகன் அப்படின்றாங்க. 4 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது நம்பினால் துரோகம் செய்வார், நம்பிக்கைக்கு மாற்றமாக நடப்பார், பேசினால் பொய் பேசுவார், வாயை திறந்தால் பொய்யே வாழ்க்கையாக இருக்கும், ஒப்பந்தம் செய்தால் மீறுவார், விவாதம் புரிந்தால் நேர்மையாக நடந்து கொள்ள மாட்டார். இந்த 4 யாரிடம் இருக்கிறதோ அவர் தெளிவான வடிகட்டிய முனாஃபிக். 4ல் ஒன்று ஏதாவது ஒன்று இருந்தால் அவரிடம் நிஃபாக்குக்கான தனம் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அந்த மனிதர் கடன் கேட்கிற பொழுது யார் சாட்சி என்று கேட்டாங்க. இவர் சொல்றாரு அல்லாஹ் சாட்சி என்று. அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது அந்த ஒப்பந்தம் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தாங்க. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பெயர் ஏமாற்றுவதற்கென்றே பயன்படுத்தப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெயர் முன்னிலைப்படுத்தப்படுகிற பொழுது துடித்து போகிறார்கள். அல்லாஹ்வுடைய பெயர் இன்றைய சூழலில் ஏமாற்றுவதற்கு ரப்புடைய பெயரை அடிக்கடி பயன்படுத்துகின்றார்கள். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். முஸ்லீம்களை கொடுக்கல் வாங்கலில் நெறிப்படுத்துவதற்கு இந்த புகாரியில் வருகிற இந்த ஒற்றை ஹதீஸ் போதுமானது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு வருகிற நேரத்தில் வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், அவர்களுடைய அமானிதங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக, உடன்படிக்கைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரு செய்தியை பாருங்க. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத், அல்லாஹ்வுடைய தூதரின் உம்மத். நாளை மறுமையிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் விசாரணைக்காக எடுப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஹல் பல்லக்த், நூஹே உங்களுடைய தூதுத்துவத்தை எட்டி வைத்தீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆம், என்னுடைய பணியை முடிந்தவரை சிறப்பாக செய்தேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் கேட்பான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்தை பார்த்து கேட்பான், இப்படி ஒருவர் வந்தாரா, பணி செய்தாரா, எத்தி வைத்தாரா? அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக மறுத்து விடுவார்கள், இவர் வரவும் இல்லை, பணி செய்யவும் இல்லை என்று. அல்லாஹ் கேட்பான், நூஹே, அதாவது மை யஷ்ஹது லக், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நூஹே யார் உங்களுக்கு சாட்சி என்று கேட்பான். சுப்ஹானல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், முஹம்மதுன் வ உம்மத்துஹு, இறைவா எனக்கு சாட்சி, முஹம்மதும் அவர் சமூகமும் எனக்கு சாட்சியா அல்லாஹ் அப்படியம்பாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காலத்தால் நெருக்கமானவர்கள் பலர் உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உண்டு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உண்டு, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் உண்டு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உண்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உண்டு. யாரையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லவில்லை, யா அல்லாஹ் முஹம்மதும் அவர் சமூகமும் எனக்கு சாட்சியா அல்லாஹ் அப்படியம்பாங்க. அப்படி என்றால் நபிமார்களிடத்தில் இந்த சமூகத்தின் வகிபாகம் எந்த இடத்திலே கண்டு பாருங்க. நீங்கள் ஒருத்தரை ஏமாத்தக்க நான் நபிமார்களுக்கே சாட்சியாக இருக்கக்கூடிய சமூகத்தைச் சேர்ந்தவன், அல்லாஹ்வுடைய தூதரின் சமூகத்தைச் சேர்ந்தவன், ரசூலுல்லாவை நான் ஏமாற்றுகிறேன் என்கிற உணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த உணர்வை சிறுவயதில் இருந்து ஊட்டுங்கள். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். என்னுடைய வாக்கு மீறுகிறது என்றால் நான் மரணித்து விட்டேன் என்ற அர்த்தம். சகோதரர்களே, என்ற வாக்கொண்டு மீறுகிறது என்றால் நான் மௌத்து என்ற அர்த்தம் என்பதை உணருங்கள். ரசூலுல்லாவுடைய இந்த உம்மத், இந்த சமூகம் நபிமார்களுக்கு சாட்சி சொல்கிற சமூகம். அந்த பொறுப்பை உள்ளத்தால் உணர்ந்தவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் மாற்ற வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். இந்த செய்தி சொல்கிற இறுதியான ஒரு பகுதி, அதாவது எந்த நேரத்திலும் அல்லாஹ்வோடு எங்களுடைய தொடர்பை நெருக்கமாக வைத்து கொள்ள வேண்டும்.
வாக்குறுதிகள் என்கிற பொழுது சகோதரர்களே, உங்கள் பிள்ளைக்கு கொடுத்தாலும், சிறிய பிள்ளை உங்கள் மனைவிக்கு கொடுத்தாலும், உங்கள் சகோதரர்களுக்கு சொன்னாலும், விளையாட்டாக பகிர்ந்து கொண்டாலும், எல்லா இடங்களிலும் என்னுடையதுதான் என்று கடந்து போகாமல் அதில் மிக உறுதியாக நிறைவேற்றுவதற்கு தயாராகுங்கள். எந்த நேரத்திலும் அல்லாஹ்வோடு நாங்கள் இருக்கிற பொழுது அல்லாஹு தஆலா சாத்தியமில்லாத விடயங்களை எல்லாம் சாத்தியப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவன். சகோதரர்களே, அந்த கடன் வாங்கியவர் அல்லாஹ்வோடு இருக்கிறார். யா அல்லாஹ், உன் பெயர் சொல்லி வாங்கிய பொருள் அது கிடைக்க வேண்டும் என்று பல தூரத்தில் இருந்தவர் கடலில் வீசி எறிகிறார். இறைவா, இதை உரியவரிடம் கொண்டு போய் சேர்ப்பாயாக. அல்லாஹ் உரியவரிடம் கொண்டு போய் சேர்த்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாய் நீந்த தெரியாத தன் குழந்தையை நீரிலே பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக விட்டார்கள். அல்லாஹ் கரை சேர்த்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றிலே வீசினார்கள். கிணறு அவரை எதுவும் செய்யவில்லை. அவர் அல்லாஹ்வோடு இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடுக்கடலை பிளந்து கடலில் நடந்து சென்றார்கள். அந்த கடல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மூழ்கடிக்கவில்லை. அவர் அல்லாஹ்வோடு இருந்தார். சகோதரர்களே, வாழ்க்கையில் எந்த நிலைமை வந்தாலும் பதற தேவையில்லை. நாம் அல்லாஹ்வோடு நின்றால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய நபி தோழர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், மரணிக்கிறார்கள். உச்சத்தில் வைத்த சமூகம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பைத்தியக்காரன் என்று சொல்கிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ். ரசூலுல்லாவை கடுமையாக காயப்படுத்துகிறார்கள். ஆனால் வஹி இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த சுமையோடு தான் தாயிஃபுக்கு செல்கிறார்கள். தாயிஃபிலே அடித்து விரட்டுகிறார்கள். விரட்டி ஒரு ஓரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இரத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மலக்கு கேட்கிறார், இவர்களை அழிப்பதற்கு அனுமதி தாருங்கள் என்று. ரசூலுல்லாஹ்வோட மனோநிலை எப்படி இருந்திருக்கும்? பெரும் வலிகள். யாருக்காக சுமந்த வலி? அல்லாஹ்வுக்காக சுமந்த வலி. அல்லாஹ்வை கேட்கிறான், நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் எதிரில் இருந்த காயங்களை பார்க்கவில்லை. நான் அல்லாஹ்வுக்காக செயற்படுகிறேன் யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் கண்ணால பார்க்கல, இதுவரைக்கும் காணாத மனிதர்கள் விடயத்தில் கவலை கொள்கிறார். அவர்களை தண்டிக்க வேண்டாம், அவர்களின் அடுத்த தலைமுறையில் இருந்து அல்லாஹ்வை வழிபடக்கூடியவர்கள் உருவாகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அல்ல, அவர்களின் அடுத்த தலைமுறைகளையும் பழிவாங்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார்கள். சுபஹானல்லாஹ். ஏனெண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு இருந்தாங்க. அல்லாஹ்வோடு இருக்கிற பொழுது சகோதரர்களே, வலிகள், சுமைகள், பாரங்கள் அது ஒரு விஷயமே கிடையாது, அது ஒரு விடயமே கிடையாது. நிச்சயம் அல்லாஹு தஆலா எல்லா குழிகளையும் உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பான். அவன் ஆகு என்றால் அனைத்தும் ஆகிவிடும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் எந்த நேரத்திலும் அவனுடைய சிந்தனையில் வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். சகோதரர்களே, பணம், பதவி, பட்டங்கள், ஆரோக்கியம் இவை எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வோடு நாம் இருக்கிறோம் என்பது மிகப்பெரியது, மிகப்பெரியது, மிகப்பெரியது என்பதை நாங்கள் ஆழமாக நம்ப வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஈமானோடும் இஹ்லாஸோடும் வெறுமனே தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் வணக்கங்கள் மாத்திரமே வணக்கங்கள் என்று சுருக்கிக் கொள்ளாமல் இஸ்லாம் என்பது அதை தாண்டிய இன்னும் பல பகுதிகள் இருக்கின்றன. அவைகளை பேணி நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பாத். கண்ணியமிகு சகோதரர்களே, அண்மை காலமாக இலங்கையில் தொழிற்சங்க போராட்டங்கள் பரவலாக நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சில வைத்தியத்துறை சார்ந்த சமூக வலைத்தள பதிவுகள் அடிக்கடி வந்து கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. உண்மையில் சில துறைகளை தொழில் என்று சொல்வதில்லை, சேவை என்றே அடையாளப்படுத்துவார்கள். ஆசிரியர் சேவை, வைத்திய சேவை என்று சொல்லுவார்கள். ஏனென்றால்
காலாகாலம் அந்த துறைக்கு ஒட்டுமொத்த உலகமும் கொடுக்கிற புனிதம்தான் அதை சேவை என்று அடையாளப்படுத்துகிறார்கள். இலங்கையை பொறுத்தவரைக்கும் மருத்துவத்துறை, மருத்துவ சேவை என்பது அதனுடைய கட்டமைப்பு மிக நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டு உலகத்தரம் வாய்ந்த வரலாறு இலங்கை மருத்துவ சேவை கொண்டு கடந்த காலங்களில், அதை மறுப்பதற்கில்லை. ஆனாலும் இந்த சேவை எப்பொழுது தொழிலாக மாற்றம் பெறுகிறதோ, ஒரு மகத்துவமான ஒரு சேவை தொழிலாக மாற்றம் பெறுகிற பொழுது லாப நோக்கங்கள் அதிகரிக்கும். லாப நோக்கங்கள் வருகிற பொழுது சேவை மறந்து லாபங்களை தேடக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. சகோதரர்களே, மருத்துவத்துறையின் கட்டமைப்பு இலங்கையில் அதற்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய வைத்தியர்களாக இருக்கலாம், தாதியர்களாக இருக்கலாம், ஏனைய ஊழியர்களாக இருக்கலாம், அவர்கள் செய்கிற பணி என்பது உண்மையில் மிகச்சிறந்த பணி. இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அல் குர்ஆன் ஹதீஸ் கல்விக்கு பிறகு மிகச்சிறந்த கற்கை என்பது வைத்திய கற்கை என்று சொல்கிறார்கள். உண்மையில் அந்த வைத்தியத்துறை மாணவர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள், ஊழியர்கள் இந்த கொரோனா காலங்களில், ஏனைய காலங்களில் எல்லாம் மிக மிக அர்ப்பணிப்பை செய்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு சில விடயங்களை எங்கள் எல்லோருக்கும் நினைவுபடுத்துகிற விதமாக ஒரு சில அம்சங்களை பதிவு செய்யலாம் என்று கருதுகிறோம். இந்த சோசியல் மீடியா வளர்ந்த பிறகு ஒரு பக்கத்தில் ஆங்கில மருத்துவம் உச்சமான மருத்துவம், இன்னொரு பக்கத்தில் வழி வழியாக வந்த மருத்துவங்கள் உண்டு. இங்கே சமூக வலைத்தளங்களின் வருகைக்கு பிறகு எல்லோரும் வைத்தியர்களாக மாறிவிடுகிறோம். துறை சார்ந்த அனுபவம் இல்லாமலே கருத்துக்கள் பதிவு செய்யக்கூடிய மருத்துவர்கள் பலர் உருவாகி இருக்கிறார்கள். நாங்கள் இந்த இடத்தில் அமானிதமாக நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பொதுமக்களிடம் சில அபிப்பிராயங்கள் உண்டு. அது சில நேரங்களில் பாமரத்தன்மை நிறைந்ததாகவும் இருக்கலாம். ஆங்கில மருத்துவம் தொடர்பாக மருத்துவர்கள் கொடுக்கிற அந்த மருந்து சீட்டு எழுத்து தெளிவின்மையினால் சில பாதிப்புகள் நடக்கிறது, அது திருத்தப்பட வேண்டும் என்ற அபிப்பிராயம் உண்டு. சில சத்திர சிகிச்சைகள், குறிப்பாக மகப்பேற்று நேரங்களில் நடைபெறுவது முன்பிய காலத்தில் மிக குறைவாக இருந்தது, இப்பொழுதெல்லாம் தேவையில்லாத விதங்களில் நடக்கிறதோ என்கிற ஒரு அபிப்பிராயம் மக்களிடம் உண்டு. அதே போன்று சகோதரர்களே, அதாவது தேவையில்லாத அவசியமற்ற பரிசோதனைகள் எல்லாமே செய்யப்படுகிறதா, தனியார் மருத்துவமனைகள், அரச மருத்துவமனைகள் என்று இப்படியான பல விமர்சனங்கள் எல்லோரிடமும் இருந்தாலும் நாங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், உங்களுக்கு ஞானமில்லாத விடயங்களை பின்தொடர வேண்டாம். எனவே வழி வழியாக வந்த மருத்துவங்கள் பேசப்பட வேண்டும். ஆங்கில மருத்துவங்களை டேமேஜ் பண்ணுறது, உண்மையில் அதில் குற்றங்கள் தவறுகள் இருந்தால் விஞ்ஞானத்தன்மையூடாக நிரூபிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் நாங்கள் பேசுவதென்பது, அதனால் சில மருத்துவங்கள் செய்யாமலே பலர் இருக்கிறாங்க. மருந்து செய்யணும், இஸ்லாம் வலியுறுத்துது. இதை கூடுதலாக போய் தலையில் ஏற்றி சில மருந்து செய்யாமலே பலர் இருக்கிறாங்க. எனவே துறை சார்ந்தவர்களிடம் அந்தந்த விடயங்களை கையளிக்க வேண்டும். ஒரு தனி மனித தவறை ஒரு துறையின் தவறாக அடையாளப்படுத்துதல் என்பது அமானித மோசடி. இந்த விடயத்தில் நாங்கள் எல்லோரும் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு அம்சம், அதாவது எங்கள் பிள்ளைகளை இந்த வைத்தியத்துறைக்கு தெரிவு செய்கிற பொழுது சகோதரர்களே, ஓல் ஏ வந்து விட்டால் டாக்டர் ஆகணும் என்று நினைக்கணும். அல்லாஹ் அருள் செய்யட்டும். ஆனால் நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் என்ற வகையில் சில துறைக்கு எங்கள் பிள்ளைகளை தெரிவு செய்கிற நேரத்தில் அவர்களுக்கு தெளிவாக ஊட்ட வேண்டும். மகனே, நீங்கள் தெரிவு செய்கிற ஒரு துறை தொழிலை தாண்டி அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம், அது ஒரு சேவை, அதுக்கு பெரியோர் அர்ப்பணிப்புண்டு. இதை சுமக்கக்கூடிய தகுதி உங்களிடம் இருக்கிறதா என்கிற அமானிதத்தை பெற்றோர்களாக நாங்கள் ஊட்ட வேண்டும். வண்டேயில் அவர் டாக்டர் ஆகி எல்லாத்தையும் மாற்றிடுவார் என்று நினைக்கிறது. மனமாற்றங்கள் ஒற்றை நாளில் நடப்பதல்ல, பெற்றோர்களின் கரங்களில் இருக்கிறது. அக்கௌண்ட்ஸை தெரிவு செய்ய வட்டிக்குள்ளவர் மகன்,
இது இல்லாமல் உங்களுக்கு இதை செய்ய இயலுமா, இதில் தெளிவாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படை தீனுடைய சூழலை, பண்பாடுகளை, விழுமியங்களை பெற்றோர்களாகிய நாங்கள் வெறுமனே ஏடிஎம் மெஷினாக பிள்ளைகளை தயார்படுத்துகின்ற நிலைமையில் இருந்து மாறுபட வேண்டும். என் பிள்ளை எனக்கு நலவு செய்கிறான் என்பதை தாண்டி இந்த தீனுக்கும் மனித குலத்திற்கும் இந்த நாட்டிற்கும் நலவு செய்வதென்பது முதன்மை என்கிற விடயத்தில் மிக தெளிவாக முஸ்லீம்களாகிய நாங்கள் இருக்க வேண்டும். இப்படியான சூழல் வருகிற பொழுது இந்த வைத்தியத்துறை என்பது பிரகாசிக்கும், உச்சமாக பழைய காலத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிற ஒரு சூழல் உருவாகும். கண்ணியமிகு சகோதரர்களே, அதே போன்று இன்னும் ஒரு அம்சம், அதாவது வைத்தியத்துறையில் இருக்கிற வைத்தியர்கள், தாதியர்கள், ஊழியர்கள் எல்லோரும் வைத்தியசாலைக்கு வருகின்றவர்கள் ஒரு சோகமான மனோநிலையில் தான் வருவார்கள். நிச்சயமாக திருமண வீடுகளுக்கு செல்கிற மனோநிலையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்களோடு மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். அதில் உள்ள சுமைகள் தெரியும். பல பேர் வருகிறார்கள், அவர்களை முகாமைத்துவம் செய்வதில் உள்ள சவால்கள் எல்லாமே புரிகிறது. ஆனாலும் அவர்களின் மனோநிலையை கருத்தில் கொண்டு இரக்கம் காட்டுங்கள், அவர்களின் தவறுகளை அந்த இடங்களில் மன்னியுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறாரோ 70,000 மலக்குகள் அவரை பின்தொடர்கிறார். அந்த நோயாளியை நலம் விசாரித்தவருக்காய் அந்த மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். பெரியோர் பாக்கியம். இந்த பாக்கியத்திற்காக உங்களை தேடி வருகின்றவர்களின் தவறுகளை, கடுமைகளை கண்டுகொள்ளாதீர்கள், இரக்கம் காட்டுங்கள், நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு பேசுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீன் அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அஜுவா ஈத்தம்பழம் மொட்டையா சொல்லல் அல்லாஹ்வுடைய தூதர். காலையில் 7 ஈத்தம்பரங்கள், மதீனாவில் விளைகிற விடயங்கள், வஹி அடிப்படையில் சொல்கிற மருத்துவத்தை கூட தெளிவாக அறிவூட்டுகின்றார்கள். அதற்காக நீங்கள் நேரம் ஒதுக்குங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வான். இறுதியான ஒரு அம்சம், அன் அக்லப அஹ்காமில் ஜனாயிஸ் இன்னமா ஷுரியத் லிஹ்திராமில் மய்யித். ஜனாசாவின் அதிகமான சட்டத்திட்டங்கள் எல்லாமே மையத்தை கண்ணியப்படுத்துகின்ற விதத்தில் தான் ரப்புல் ஆலமீன் மாற்றி வைத்திருக்கிறான். எனவே வைத்தியசாலையில் அந்த பரிசோதனை, போஸ்ட்மார்ட்டம் செய்கிற ஒரு சூழல் அல்லது வேறு ஒரு சூழல் வருகிற நேரத்தில் இந்த உடல்களில் மிக பேணுதலாக கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கபர்களின் மீது உட்கார வேண்டாம் என்று சொன்னார்கள். யகூதியின் ஜனாசாவை கண்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து நின்றார்கள். ஒரு மையத்தின் எலும்பை உடைத்தல் உயிரோடு உள்ளவரின் எலும்பை உடைப்பது போன்றுதான் என்று சொன்னார்கள். அவர்களை கண்ணியப்படுத்தல் என்கிற ஒரு பகுதி. எனவே இந்த விடயங்களை பேணி நடக்கக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.